இந்த கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து, இன்னொரு இடத்துல ரீஇன்கார்னேட் ஆறாரு. ஆன உடனே அவர் டியூக்கோட பையனா இருக்கனால, அவருக்கு ஒரு டெரிட்டரி குடுத்து பார்த்துக்க சொல்றாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க இருக்க நோபல்ஸ், அங்க இருக்க மக்கள வந்து என்ன பண்ணா சூதாட்டத்துக்கு அடிமையாக்கிறாங்கன்னு. ஹீரோ உள்ள போய் பார்த்துட்டு, அவரும் விளையாடுறதுக்காக போறாரு. இந்தாங்க 2 காயின குடுத்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு விளையாட சொல்லி, ஆனா வந்து என்ன பண்ணா, கடைசியில நீங்க தோத்துட்டீங்க. 250 காயின குடுங்க அப்படிங்கும்போது, ஹீரோ வந்துட்டு, இல்ல, இல்ல நான் ஃப்ரீயா தானே யூஸ் பண்ணேன். இங்கலாம் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. 250 காயின குடுங்க. இல்லனாக்கா நீங்க வந்து மேட இங்க விட்டுட்டு போங்க. அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பொண்ணு கூட வந்த பொண்ணு வந்துட்டு, இல்ல இவைங்க பொய் சொல்றாய்ங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு சில்வர் காயின் தான் வரும். அப்படிங்கையில, ஏய் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அடிக்க போகையில, ஹீரோ உள்ள புகுந்து அந்த சூதாட்ட வெளியில இருந்தவனுக்கு மண்டையில ஒரே அடி. அடிச்சு வந்து என்ன பண்ணா, பார்க்க விட உடனே அதோட ஓனர் வந்துட்டு, யார்றா நீங்க? யார்றா இங்க இது பண்ணிட்டு இருக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஏய் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனையும் அடிச்சுட்டு, அவன கட்டி வந்து என்ன பண்ணா, அவங்க அப்பாட்ட வந்து என்ன பண்ணா இழுத்துட்டு போறான். அங்க போய் பார்க்கும்போது, அவைங்க எல்லாம் என்ன பண்ணா ஒரு மீட்டிங்க்காக ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாய்ங்க. உள்ள வரையும் வந்து என்ன பண்ணான், "இவன் யாருன்னு தெரியுமா?" அப்படிங்கையில இந்த மாரி உடனே அவன் வந்துட்டு, "ஏய் நீ வந்து இப்பயே செத்து போயிட்டடா. இங்க பாரு எங்க அப்பா இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ண உன்ன இப்பயே போட்டு தள்ளிருவாரு." அப்படின்னு சொல்லிட்டு கச்சா முச்சான்னு கத்திட்டு இருக்கையில, அவன் வந்துட்டு, "ஐயா மன்னிச்சிருங்க. இவன் வந்து தெரியாம பண்ணிட்டான். சின்ன பையன்." அப்படின்னு சொல்லும்போது, "இனிமே வந்து என்ன பண்ணா உங்ககிட்ட இருக்க எல்லாமே எனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்கள்ட்ட இருக்க எல்லா கேஸையும் எல்லாத்தையும் பிடுங்கிறாரு.